ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்திய பாஸ்போர்ட் ஹோல்டர்களுக்கு அமெரிக்காவில் விசா ஆன் அரைவல் கொடுக்குமா இல்லையா என்பதுதான் கேள்வி. காரணம், அமெரிக்காவில் இப்போது இது பெரிய டிஸ்கஷனாக உள்ளது. பலமுறை ட்ரம்ப் வரும் நேரத்தில் மோடியின் ஒரு கோரிக்கையாக இது இருந்தது. இதற்கு பல காரணங்கள் உள்ளன. இதனுடன் தொடர்புடைய சில முடிவுகள் இந்திய அரசாங்கத்தின் பக்கம் இருந்து எடுக்கப்பட்ட போது ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் அதை பாசிட்டிவாகவே பார்க்கிறது. முதல் காரணம் என்னவென்றால், சுமார் 18,000 இந்தியர்கள் அமெரிக்காவில் லீகலாக இருக்கிறார்கள். இந்திய அரசாங்கம் மிக துல்லியமாக கூறியுள்ளது, இந்த 18,000 பேரை நாங்கள் திரும்ப அழைத்து செல்ல தயாராக இருக்கிறோம். இதை வேறு எந்த நாடும் கூறவில்லை. பல நாடுகள் இதை முற்றிலும் நிராகரிக்கும். இங்கே இந்தியா என்று கூறிய நாடு துல்லியமாக கூறியுள்ளது, இந்த 18,000 பேரையும் நாங்கள் இந்தியாவுக்கு எங்கள் செலவில் அழைத்து செல்ல தயாராக இருக்கிறோம் என்று. அதை பற்றி டிஸ்கஷன் நடக்கிறது. முழுமையாக அமெரிக்க செலவிலேயே இருக்கும். அதுவரை பல வழிகள் இந்தியாவுக்கு உள்ளன. இஸ்ரேல் ஒரு வழியை கொடுத்துள்ளது. அவர்கள் இஸ்ரேலில் வந்து வேலை செய்யலாம். அப்படி பல வழிகள் உள்ளன. இந்த மக்கள் இந்திய தோற்றம் கொண்டவர்கள். அவர்களின் பொறுப்பை இந்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது. இந்த நேரத்தில் இதை பற்றிய ஒரு டிஸ்கஷன் எழுந்துள்ளது. காரணம், மிகவும் புரோகிரசிவாக, மிகவும் ப்ரோ ஆக்டிவாக இந்திய அரசாங்கம் பிரதிபலித்த போது அமெரிக்க அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள இந்த சம்பவத்திற்கு பெரிய முக்கியத்துவமும் டிபேட்டும் வந்தது. காரணம், ரிப்பப்ளிகன் கட்சிக்கு உண்மையில் இந்திய தோற்றம் உள்ளது. நீங்கள் இதை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். அப்போது 3 நாடுகளுக்கு இந்த விசா ஆன் அரைவல் உள்ளது. அதாவது விசா வெய்வர் ப்ரோக்ராம் என்று கூறினால், அட்வான்ஸ் விசா எடுக்காமல் அந்த நாட்டுக்கு சென்று டூரிசம், அதாவது டூரிஸ்ட் பர்பஸ், விசிட் பர்பஸ், பிசினஸ் பர்பஸுக்கும் செல்லும் வழி என்று கூறப்படுகிறது. அதில் ஒன்று சவுதி அரேபியா, மற்றொன்று UAE. 3 நாடுகளை ஆசியாவில் இருந்து அமெரிக்கா கருதுகிறது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் உள்ளது. இந்த 2021 செப்டம்பரில் கத்தார் இப்படி ஒரு விசா வெய்வர் ப்ரோக்ராம் உருவாக்கியுள்ளது. இந்த பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் காரணமாக அவர்களின் நீண்ட கால ஆசையாக இருந்தது அமெரிக்காவில் விசா ஆன் அரைவலில் செல்ல வேண்டும் என்பது. அதன் பேரில் தான் அந்த ஒரு விஷயம். இந்த பிரச்சனைகள் இருந்த நேரத்தில் பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்கிறது. புரிந்து கொள்ள வேண்டிய சம்பவம். இதேபோல் ஷங்கன் நாடுகளுக்கு செல்ல கத்தாரின் பெரிய ஆசை விசா, அங்கு அரைவல். அதுதான் அங்குள்ள கிரீக் யூரோப்பியன் பார்லிமெண்ட் உறுப்பினருக்கு பணம் கொடுத்தது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக ரைஸ் செய்ததும் பின்னர் இந்த லஞ்சம் கையோடு பிடித்ததும். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் கத்தார் எவ்வளவு அக்ரெசிவாக பணம் கொடுத்து இந்த விஷயங்களை நடத்துகிறது என்பதை. பின்னர் மீண்டும் தெரிந்து கொள்ள முடியும். இந்த கத்தாருடன் அமெரிக்காவின் லோகி, அதாவது இஸ்ரேலின் அந்த ஹோஸ்டேஜ் இஷ்யூ முடிந்தால் இந்த கத்தாருக்கு இந்த கொடுக்கப்பட்ட விசா ஆன் அரைவல் எடுத்துவிடும் சாத்தியம் உள்ளது. காரணம், மோஸ்ட் ஃபேவரட் நேஷன் எடுத்துவிடும். காரணம், அது ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் முடிவு செய்யும். கத்தார் எந்த விதத்தில் இந்த பயங்கர மத தீவிரவாத நாடுகளுடனும் தீவிரவாதிகளுடனும் மிலிட்டண்டுகளுடனும் தொடர்பு கொள்கிறது, அதை பொறுத்தே மீதி விஷயங்கள் இருக்கும். அதேபோல் சவுதி அரேபியாவும் UAEயும் இந்த டிமாண்ட் வைத்து அதற்கு ஏராளமான விஷயங்கள் உள்ளன. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாயிண்ட், அமெரிக்க விசா கிடைப்பது என்பது சிறிய விஷயம் அல்ல. காரணம், அமெரிக்க விசா ப்ரோசஸ் என்பது 100 பேர் போனால் 20-30 பேருக்கே கிடைக்கும். காரணம், இவ்வளவு டேட்டா தாங்கியிருக்கும் போனால் அப்படி அதன் பெரிய ப்ரோசஸ். இப்போது நமக்கு இன்கம் டாக்ஸும் விஷயங்களும் மட்டுமே, மற்ற ப்ரோஃபைலும் எல்லாம் இது மாற்றம் செய்கிறது. அப்படிதான் அமெரிக்கா விசா கொடுக்கிறது. இல்லை என்றால் நீங்கள் நினைப்பது போல் திடீர்னு துபாய் போவது போல் அல்ல. அமெரிக்க விசா இஸ் எ வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். அப்போது அமெரிக்க விசா பாஸ்போர்ட்டில் இருந்தால் உலகத்தில் உள்ள பல நாடுகளுக்கு, சுமார் 130 நாடுகளில் இன்க்ளூடிங் மிடில் ஈஸ்ட் ஆசியா, ஆனாலும் பல நாடுகளிலும் பின்னர் அந்த நாட்டுக்கு செல்ல விசா எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் அதன் மிகப்பெரிய அட்வான்டேஜ். அதாவது இந்திய பாஸ்போர்ட்டின் வெயிட்டேஜ் இப்போது சுமார் 84ஆம் இடத்தில் உள்ளது. இது திடீரென இந்த 10ஆம் இடத்துக்கு வரும் சாத்தியம் உள்ளது. அதனால்தான் மோடிக்கு இதில் அதிக ஆர்வம். அதுபோல் மற்ற நாடுகளில் இந்தியர்கள் செல்லவும் அதனுடன் தொடர்புடைய பல டிஸ்கஷன் நடக்கிறது. அதாவது அமெரிக்காவில் இவ்வளவு லீகல் இம்மிகிரண்ட்களை வெளியேற்றும் போது 2-3 ஆப்ஷன்கள் டிஸ்கஷன் போர்ட் என்று கூறப்படுகிறது. அதாவது இவ்வளவு பேரை வெளியேற்றும் போது இந்தியர்களுக்கு அங்கு லேபர் ஆனாலும் மற்ற வேலைகளுக்கும் ஆட்கள் தேவை. அதாவது இது பெர்மனன்ட் அல்ல. 1 வருடம் 2 வருடம் அங்கு வேலை செய்துவிட்டு அவங்க திரும்பி வரலாம். இப்படி ஒரு விஷயம் அதற்குள்ள பெரிய அளவில் டிஸ்கஷன் நடக்கிறது. அந்த வ்ளோக் பார்த்தபோது தான் புரிஞ்சது, அப்படி ஒரு டிஸ்கஷன் அதற்குள்ள நடக்கிறது.
பின்னர் மற்றொரு சம்பவம். இப்போது விசா ஆன் அரைவல், விசா வேவர் புரோகிராம் இல்லை என்றாலும் இப்போதைய அமெரிக்க விசா கிடைக்க பெரிய விஷயங்கள் உள்ளன. பெரிய ஒரு சடங்காக இந்த சம்பவம். அதற்குள் இன்கம் டேக்ஸ், அது இது சுள்ளு சவறு எல்லாம் வேண்டும். அதை ரெடியூஸ் செய்து மிக குறைந்த அளவில் ஆக்கி, அதாவது நல்ல ஒரு பிரிவு இந்தியர்களுக்கும் விசிட் விசா ஆனாலும் அங்கு வேலை செய்யலாம். அந்த ரீதியிலான திங்கிங் வேறொரு பாகத்தில் நடக்கிறது. அதாவது ப்ராசஸ் இஸ் ஆன். அதுதான் நான் இங்கே கூறுவது, சில நேரங்களில் இந்தியர்களின் பெரிய அதிர்ஷ்டமாக இருக்கும். விஷயம் புரிந்து கொள்ள வேண்டியது, இது மோடி அட்மினிஸ்ட்ரேஷனின் மற்றும் பிரதம மந்திரியின் ஒரு ஆர்வம். காரணம் உங்களுக்கு தெரியும், மிக அதிகமான குஜராத்திகள் உள்ள ஒரு இடம் அமெரிக்கா. காரணம், பல இந்தியர்களின் ஒரு லைஃப் லாங் ட்ரீம் தான் அமெரிக்கா விசிட் செய்வது. எனக்கு தெரிந்த பல நண்பர்களின் விசா ரிஜெக்ட் செய்து போயிருக்கிறது. பல காரணங்களால், ஒரு காரணமும் இல்லை, பல காரணங்களால் ரிஜெக்ட் செய்து போயிருக்கிறது. ஆனால் எனக்கு தோன்றவில்லை கேரளத்தில் உள்ள சுடாப்பி அந்த விசாவுடன் அமெரிக்காவுக்கு செல்வார்கள் என்று. அவர்கள்தான் மிக அதிகமாக செல்பவர்கள். இது குறைக்கப்படும். காரணம், அங்கு சென்று பிரச்சனை உண்டாக்குவார்கள், பின்னர் குழப்பம் செய்வார்கள். எப்படியும் இது மிகவும் பாசிட்டிவாகவே விஷயங்கள் நடக்கின்றன. இப்படி ஒரு டிஸ்கஷன் அமெரிக்க ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள் மற்றும் அங்குள்ள மீடியா சர்க்கிளிலும் உள்ளது. அது நடந்தது ஒரு பாசிட்டிவ் சம்பவம். காரணம், இந்திய பிரதம மந்திரிக்கு ட்ரம்புடன் உள்ள உறவுதான் இது காட்டுகிறது. அதேபோல் இந்தியர்கள் மிக அதிகமாக ட்ரம்பிற்காக ஓட் செய்தார்கள். இந்திய தோற்றம், இதனுடன் தொடர்புடைய பல விஷயங்கள் உள்ளன. அதுதான் நான் இங்கே கூறுவது. இந்த சில மீடியாக்கள் சுப்பிரமணிய சுவாமி கூறியது ஒன்றுமில்லை, மோடியும் ட்ரம்புடன் உள்ள உறவு, அவர்கள் பர்சனல் உறவு போல உள்ளனர். அந்த ரீதியில தான் இதை பார்க்கிறார்கள். காரணம், மோடி அங்கு சென்று தேர்தல் தோற்றாலும், மோடி சென்று ஹியூஸ்டனில் ஹவுடியில் மோடி பிரசுரமாகவே ட்ரம்பிற்காக ஓட் பிடித்தார். இவையெல்லாம் ட்ரம்பிற்கு தெரியும், ரிப்பப்ளிகன் கட்சிக்கு தெரியும். காரணம், நான் பல ரிப்பப்ளிகன் கட்சி தலைவர்களுடன் கடந்த முறை அமெரிக்காவில் சென்று பேசினேன். இது மிகவும் தெளிவாக உள்ளது. எவ்வளவு முக்கியமானது, இந்தியாவுடனும் இந்தியர்களுடனும் மோடியுடனும் இந்த ட்ரம்பிற்கு ரிப்பப்ளிகன் கட்சிக்கும் உள்ள உறவு. அதனால் சில நேரங்களில் இது பாசிட்டிவாக நடக்கும் சாத்தியம் உள்ளது. இல்லை என்றால் உண்மையில் சலுகைகள் கிடைக்கும் சாத்தியம் உள்ளது. காரணம், பல ரீசன்ஸ் உள்ளன. அமெரிக்காவுக்கு அதன் ஆர்வம் உள்ளது. இவ்வளவு மக்களை வெளியேற்றும் போது இங்கே கூறிய அங்கு வேலைக்காரர்களின் தேவை வரும். அதை எப்படி மேனேஜ் செய்வார்கள்? இது ஒரு கேள்வி. அமெரிக்காவில் அங்குள்ள மீடியா எல்லாம் கேட்கும் கேள்வி. இவ்வளவு பேரை வெளியேற்றும் போது, சுமார் 2 அல்லது 3 கோடி மக்கள் இல்லீகல் இமிகிரண்ட்ஸை வெளியேற்றும் போது எப்படி இருக்கும்? ஃபர்தர் போகும் விஷயம் கேள்வி இது. அப்போது ஏன் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கக்கூடாது? அதாவது விசா வேவர் செய்து 1 அல்லது 2 வருடம் இவர்கள் வேலை செய்பவர்களுக்கு திரும்பி வரலாம். தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சம்பவம் உள்ளது. நான் சுவாரஸ்யமான சம்பவம் சொல்கிறேன். எனக்கு தெரிந்த பல ஆட்கள் விசிட்டிங் விசால் அங்கு சென்று 6 மாதம் அங்கு தங்கலாம். அங்கு சென்று 6 மாதம் வேலை செய்துவிட்டு திரும்பி வந்து இங்கே வேலை செய்யும் பல ஆட்களையும் எனக்கு தெரியும். ஆனால் பேர் சொல்றது மோசம், அது சரியல்ல பேர் சொல்றது. அதனால தான் அதை சொல்லாமல் இருக்கிறேன். இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும் சாத்தியம் உள்ளது. அதாவது 1 வருடம் அல்லது 2 வருடம் அவர்கள் இங்கு சென்று பல வேலைகள் செய்பவர்களுக்கு திரும்பி வரலாம். அதாவது அங்கு சிட்டிசன்ஷிப் விஷயம் எல்லாம் அது எதுவும் அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அங்கு சென்று ஒரு கல்யாணம் செய்வது போன்ற விஷயங்கள் பலர் நினைக்கிறார்கள். அதற்குள் புதிய முறையிலான சட்டங்களும் திட்டங்களும் கொண்டு வரப்படும். காரணம், மிகவும் கவனத்துடன் இந்த விஷயங்கள் பார்க்கப்படுகின்றன. எப்படியும் இப்படி ஒரு சம்பவம் வரும் என்றால் நிச்சயமாக ஷங்கன் நாடுகளிலும் அரைவல் விசா இந்தியாவுக்கு கிடைக்கும் சாத்தியம் உள்ளது. அமெரிக்கா காரணமாக அமெரிக்கா விசா ப்ராசஸ் மிகவும் டைட் ஆகும். அமெரிக்கா என்று கூறிய நாடு இந்திய பாஸ்போர்ட்டை வேவ் செய்வது, விசா ஆன் அரைவல் மற்ற வழிகளில் வேவ் செய்து முடிந்தால் உலகத்தில் எந்த நாட்டுக்கும் இந்தியர்கள் இந்திய பாஸ்போர்ட்டுடன் செல்ல முடியும். பெரிய ஒரு பாசிட்டிவ் அட்வான்டேஜாக அதை கருத வேண்டும். உலக நாடுகளை சந்திக்கும் நபர்களுக்கு மட்டுமே தெரியும் இந்த பாஸ்போர்ட்டின் வேல்யூ எவ்வளவு என்பது. அதனால் இது மிகவும் பாசிட்டிவாகவே நான் பார்க்கிறேன். அப்படி ஒரு சம்பவம் நடக்கட்டும். இந்தியா பவர்ஃபுல் இந்தியாவாக உலகம் அங்கீகரிக்கும் இந்தியா ஆகும். இந்திய பாஸ்போர்ட்டும் அதே போல் ஒரு பவர்ஃபுல் பாஸ்போர்ட்டாக மாறும்போது எல்லா இந்தியர்களுக்கும் அதிகமான பெருமைதான்.